நைட் 11:00க்கு எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த கஸ்டமர் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கனால திடீர்னு வந்து எனக்கு 11:00 கால் பண்ணிவிட்டு என்னோட பொண்ணோட பர்த்டே வந்து நெக்ஸ்ட் டே இருக்குது. ஸோ அவசரமாக எனக்கு வந்து கிஃப்ட் வேணும், ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்குமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. பிகாஸ் ரெசன்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 2 டேஸ் ஆயிரும். பட் ஆனாலும் வந்து நான் கீச்சன் பேஸ் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதில் வந்து ஃபோட்டோ மட்டும் பிரிண்ட் பண்ணி டக்குன்னு ஒரு ஃபோட்டோ கீச்சன் மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அவங்க ஆக்சுவலி வந்து ஒரு கீச்சன் தான் கேட்டிருந்தாங்க. பட் நம்ம வந்து எனக்கு மனசே கேட்கல. ஸோ அதனால் 2 கிச்சனாக பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். அப்பயும் மனசு கேட்கல. சரி, ஓகே, ஒரு ஃப்ரேம் பேஸும் சும்மா தான் இருக்குது, இதில் வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணி ஒரு க்யூட்டான ஃப்ரேம் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் பிரிண்ட் எடுத்துகிட்டு ஒரு க்யூட்டான ஃப்ரேமும் ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு அவுட்புட். அண்ட் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணால் போதும். நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுவோம். ஸோ இந்த கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க.